என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. தற்போது மக்கள் வாழ்வில், உலக வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கல்லாமை அதிகாரத்தில் 10ஆம் குரல், அதாவது இது எண்ணிக்கைப்படி 290ஆம் குரல். குரல் என்னவென்றால், கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்வார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. இதன் பொருள் என்னவென்றால், களவு செய்வோருக்கு உயிர் வாழ்வும் தவறி போகும், களவு செய்யாமல் வாழ்வோருக்கு தேவர் உலகும் வாய்க்க தவறாது. கதையை பார்ப்போம். பரிமளா பரிதவித்து நடுத்தரவில் நின்றால். பல பணக்கார வீடுகளில் தினம் 2 மணி நேரம் காலை முதல் இரவு 8 மணி வரை மாறி மாறி வேலை செய்து சம்பாதித்து குடும்பம் நடத்துபவள். கணவன் பன்னீர் விபத்தில் வலதுகை இழந்து இடதுகை பலவீனமானவன். இந்த சீர்கெட்ட சமுதாயத்தில் கீழ் ஜாதி என்று கூறப்பட்ட ஜாதியில் பிறந்தவர்கள். மகன் வல்லவன், மகள் சுலோச்சனா அரசு கல்வி உதவித்தொகையால் பள்ளி இறுதி வகுப்பு படிக்கின்றனர். பரிமளா பேராசை, வசதிக்காக வேலை செய்த இடங்களில் பணம், நகை, பொருட்கள் என திருட ஆரம்பித்தால். பெரியவர்கள் மறதி, குழந்தைகள் புரிந்து கொள்ளாதது, அடிக்கடி உபயோகத்திற்கு வாங்கும் பொருட்கள் என குறிவைத்து செய்ததால் மாற்றிக்கொள்ளவில்லை. பரிமளா சம்பாதித்து வீட்டு செலவுகள் செய்யட்டும், நாம் சம்பாதித்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைக்கலாம் என்று பன்னீர் எண்ணி வங்கியில் குழந்தைகள் பெயரில் பணம் சேர்த்தான். பன்னீர் 10 வகுப்பு படித்துள்ளான். உள்ளூர் சிவன் கோயிலில் இரவு வாட்ச்மேன் வேலை, பகலில் பெரிய மளிகை கடையில் வேலை, இடது கையால் எழுத பழகி வைத்திருந்தான். பெரிய கோவில் என்பதால் இரவில் பலமுறை கோவிலை சுற்றி வந்ததால் கால்கள் நன்கு பலம் பெற்றிருந்தன. மளிகை கடையும் பெரிய மாடி கட்டிடம் என்பதால் பலமுறை நடந்து நடந்து அவன் உடல் பலம் கூடியிருந்தது. மகனுக்கு அரசு கொடுத்த சைக்கிளில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டான். மாற்றுத்திறனாளிகள் சைக்கிள் போட்டியில் வெற்றி பெற்றான். பரிமளாவின் திருட்டு அம்பலமானதால் வேலை செய்த வீட்டு செல்வந்தர்கள் அரசு அதிகாரிகளாக இருந்ததால் வீட்டில் பரிமளா சேர்த்து வைத்த வசதி பொருட்கள், பன்னீர் குழந்தைகளின் பேரில் போட்டு வைத்த வங்கி பணம் யாவற்றையும் இழந்தால். கணவன் குழந்தைகள் முன் கூனி குறுகி நின்றாள். தன் குடும்பத்திற்காக தானே செய்தாள் என்று காலப்போக்கில் பன்னீர் மன்னித்து விட்டான். நல்ல வேலை, பன்னீர் வேலைக்கு ஆபத்து வரவில்லை. கடையில் பணியாளர், வாடிக்கையாளர் தவறுகள், திருட்டுகள் கண்டுபிடித்து கொடுத்து நல்ல பெயர் பெற்றிருந்தான். கோவில் குருக்கள் முதலில் ஜாதி அடிப்படையில் அவனை வெறுத்தாலும் அவனது சுறுசுறுப்பு, பக்தர்களுக்கும் தனக்கும் உதவுவது தன் கடமை என்று நினைக்கும் அவனது நினைவு, ஆன்மீக சின்னங்களுடன் தூய உடைய அணிந்து வந்து அவனது தோற்றம் அவருக்கு பிடிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் கோவில் கர்ப்பகிரகமோ மகாமண்டபம் வர அனுமதிக்க மாட்டார். குருக்கள் மகன் சரவண முருகன் தமிழ் ஆசிரியராக கல்லூரியில் வேலை செய்து வந்தார். பன்னீர் சரவண முருகன் மூலம் தமிழ் இளங்கலை முதுகலை படிப்பு படித்தான். அவனது குழந்தைகள் கல்லூரி படிப்பு முடித்த சூழலில் அவர்களது உதவி நெட்டில், மீடியாவில் அறிவு வளர்த்துக் கொள்ள என பல வருடங்கள், அதாவது 10 வருடங்கள் போயிற்று. பரிமளா இப்போது வீட்டோடு சரி. திருட்டு முத்திரை விலகவில்லை. பன்னீர் வருவாய் குறைவுதான், குடும்பம் வறுமைதான், குழந்தைகள் வேலைக்கு இன்டர்வியூ என சென்று வருகிறார்கள். பன்னீர் இப்போதெல்லாம் கோவில் வெளிப்புற அரசமர பிள்ளையார் அருகில் ஆன்மீக சொற்பொழிகள் மாதம் 4-5 முறை செய்தான். குருக்கள் வியந்து போனார். கோவிலுக்கு வந்த பெரும் புள்ளிகள் ஆசிரியர்கள் தங்கள் பகுதியில் பன்னீர் அழைத்து பேச வைத்தனர்.
ஒரு நாள் பன்னீர் இரவு கோவில் காவலுக்காக பள்ளி பழைய சைக்கிளில் சென்றபோது தென்புற மதிர்ச்சுவர் மேலிருந்து ஒரு பெரிய பார்சல் கீழே விழ அவனது தோள்பட்டியில் காயம், வலி மிகுதி. கோவில் ஐம்பொன் சிலைகள் அந்த பார்சல் இருக்க கண்டு உஷாரானான் பன்னீர். விசில் ஊதிக்கொண்டே சோறு மேலிருந்து குதித்து திருடர்களை சைக்கிளில் விரட்டினான். அவர்களை மோதி தள்ளி புரட்டி எடுத்தான். அதற்குள் குழுக்கள் ஊர் மக்கள் வர திருடர்கள் அகப்பட்டனர். கோயிலுக்குள் திருடர்கள் இருந்ததை கவனிக்காமல் தான் பூட்டியதே காரணம் என குருக்கள் உணர்ந்தாலும் வெளியே சொல்லவில்லை. பன்னீரை அனைவரும் பாராட்டினர். குருக்கள் இப்போது கருவறை வரை பன்னீரை வர அனுமதித்தார். பெரிய பெரிய இடங்களில் பன்னீர் சொற்பொழிவு செய்வதற்கு செல்ல அவனது வருவாய் உயர்ந்தது. ஆனால் பன்னீர் சொன்னது கருவறை வரை வந்தது. மகாபண்டிமம் சொற்பொழிவுகள் தன்னை தேவையுள்ள வாழ்வாக வாழ கூறி மகிழ்ந்தான். பரிமளா வாழ்வு அப்படியே தொடர்ந்தது. அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு சில சந்தர்ப்பங்கள் மனிதர்களை உருவாக்குவதாக, உயர்த்துவதாக நாம் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் யாருக்கு எப்பொழுது வரும் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் பல காரணங்களால், பல தேவைகளால், பல ஆசைகளால் நாம் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளும் போது நாம் வழி முறை மாறி வேறு சில செயல்களில் ஈடுபடுவதாகவும் ஆகிறது. அதை உணர்ந்த போது சமுதாயம் அம்மாதிரி மக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தம் உழைப்பில், தம் நேர்மையில் தெளிவாக இருந்து, தம் குறிக்கோளில் தெளிவாக இருந்து உழைப்பவர்களுக்கு வாழ்வில் ஏமாற்றங்கள் இல்லை என்பது கண்கூடு. அதாவது தவறு செய்தவர்கள் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கினாலும் நேர்மை வாழ்ந்தவர்கள் ஒரு காலத்தில் எப்பொழுதாவது நிச்சயமாக பலர் போற்ற வாழவும் முடியும். அது அந்த மனிதர்களுக்கு தேவர் உலக வாழ்க்கை போல கூட தோன்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த அளவு அவர்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த பலன் என்று ஆண்டோர் கூறி மக்களை நேர்வழிப்படுத்த பார்க்கின்றனர். இதனை திருவள்ளுவர் குரலில் அழகாக கூறியுள்ளார். நாமும் இதை சிந்திப்போம். வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் படங்களும் கதையும் கருத்தும் யாவும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் வந்துள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டு கதைக்காக இதில் பதிக்கப்பட்டுள்ளது. அதை வலைதளத்தில் பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திடவே கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க மணங்கார் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் நல்வாழ் வாழ வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும். வணக்கம்.